السلام عليكم ورحمة الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله. قال الله تعالى: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. قال رسول الله صلى الله عليه وسلم: أهل الله أهل القرآن، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் நம்மை படைத்து பரிபாலனம் செய்து ஈமானோடு வாழச் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் நம் உயிரிலே மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிநடந்த சத்தி சஹாபிகள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமிக்க இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. தாருல் உலூம் நஸ்ரியா மதரசாவுடைய ஹாஃபில் பட்டமளிப்பு விழா அல்லாஹுடைய கிருபையை கொண்டு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்ப்பதற்கு உள்ளங்களெல்லாம் மகிழக்கூடிய வகைகளிலே இங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனையும் குறிப்பாக நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு நிறைய ஹிஃபுல் மதரசாக்கள் நடக்குகிறது. எங்களுடைய மஸ்ஜிதுல் முனவ்வரா பள்ளிவாசலிலும் ஒரு ஹிஃபுல் மதரசா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கே நடக்கக்கூடிய விதமான ஹிஃபுல் மதரசாக்கள் பல மதரசாக்களுக்கு நிகழ்வுகளுக்காக வேண்டி நான் சென்றிருக்கின்றேன். ஆனாலும் கூட சகோதரர் ஆஷிக் அவர்கள் இந்த மதரசாவில் இந்த ஆண்டு பட்டம் பெற இருக்குகின்றார். அவருடைய கராத்தை நாம் எல்லாமே கேட்டாது. ஆனால் அவர் ஓதக்கூடிய அந்த கராத்தினுடைய தொனியும் சரி, தஜ்வீது முறைகளும் சரி, ஹர்ஃபுகளுடைய உச்சரிப்பும் சரி, இந்த மாதிரி மாணவர்களை ஓத வைக்க முடியுமா? இப்படியெல்லாம் மாணவர்கள் பருவத்திலேயே இந்த அளவுக்கு அவர்களை உருவாக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. ஆனால் அதை இந்த மதரசா நிரூபித்து இருக்கிறது. பெருமைக்காக சொல்லவில்லை, உண்மையிலேயே இந்த ஊரில் நடைபெறக்கூடிய மதரசாக்களில் இந்த மாதிரி ஒரு பயிற்சி வேறு எங்கேயும் பார்த்ததும் இல்லை, பார்க்க முடியாதது. அந்த அளவுக்கு சிறந்த முறையில் இந்த மதரசா நடைபெறுகிறது என்பதற்கு இந்த மாணவருடைய கிராத்து ஒரு சாட்சியாக இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், கணியத்திற்குரிய மருகும் இலியாஸ் அஜத் அவர்கள் இந்த மதரசாவை ஆரம்பிக்கின்ற பொழுது தன்னுடைய தூய்மையான இஹ்லாஸான உள்ளத்தோடு அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் சொல்வார்கள், சம்பளம் கொடுப்பதற்கு இன்னாரிடத்தில் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறான், இவருடைய இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிரமத்திலையும் இந்த மதரசாவை ஆரம்பித்து அதை கொண்டு வந்தார்கள். அந்த இஹ்லாஸுடைய பிரதிபலிப்பு தான் இங்கே இந்த மாணவர்களிடத்தில் அந்த கல்வியிலே அது பிரபலிக்குகிறது. அல்லாஹ் தஆலா ஹஸரத் அவர்களுடைய சேவைகளை கபூல் செய்து கொள்வானாக. ஒரு இடத்திற்கு குர்ஆன் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்திற்கு எல்லா பாக்கியங்களுமே ஒன்றின் பின் ஒன்றாக வந்துவிடும். அது எங்கெல்லாம் குர்ஆன் செல்கிறதோ அங்கெல்லாம் அந்த இடங்கள் மகத்துவமிக்க இடமாக, சிறப்புக்குரியதாக, புகழுக்குரியதாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். இந்த மதரசா துவங்கப்படக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் இங்கு எந்த வீடுமே கிடையாது. இதே அத்தார் ஜமாத் இமாமோ
இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் சகோதரர் மாலிக் ஹசரத் அவர்கள் நான் அந்த மதரசா ஆரம்பிக்கப்படக்கூடிய முதல் நிகழ்வுகளுக்கு வந்திருந்தார். அப்ப இது வெறும் காடாக இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் சிறிது வாழ்த்துறை வழங்குவதற்கு அன்றைக்கு பணிக்கப்பட்டிருந்தது. இந்த மதரசா துவங்கக்கூடிய நேரத்தில் ஒரு டென்ட் மட்டும் போட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. அப்போ குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அந்த இடத்துல ஞாபகப்படுத்தின சூரா பனி இஸ்ராயில் இருக்கக்கூடிய முதல் வசனம் அது. அதில் வரும் பாரத்னா ஹவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று ஒரு வசனம் வருகிறது. அப்ப இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற பள்ளிவாசலை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம். இதற்கு விளக்கம் எடுக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி விளக்கம் தருகின்றார்கள். பைத்துல் முகத்தஸ் அதன் காரணத்தினால் அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் பரக்கத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் பள்ளி வாசல்கள் துவங்கப்படுகிறதோ அதை சுற்றி அந்த இடங்கள் பரக்கத்து பெறுகின்றன. எங்கெல்லாம் மதரசாக்கள் துவக்கப்படுகின்றனோ அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் பரக்கத்து பெறுகின்றது. அப்ப இந்த இடத்தில் காடாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அல்லாஹுடைய இறைவேதமான ஒரு மதரசா, இறைவனுடைய வேதத்தை ஓதக்கூடிய மதரசா இங்கு துவக்கப்பட்டதன் காரணத்தினால் அதை தொடர்ந்து பள்ளிவாசல் வந்தது. இன்று ஒரு பெரும் மஹல்லாவாக காட்சி அளிக்கிறது. குர்ஆன் வரக்கூடிய இடம் எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த இடமெல்லாம் பரக்கத்து பெறுகிறது என்பதற்கு இங்கு நடக்கக்கூடிய இந்த மதரசாவை சுற்றி உருவாக்கக்கூடிய மஹல்லாக்கள் அதற்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கின்றன. ரஜபு மாசத்தில் இருந்து நம்ம துவா செய்கின்றோம், எங்களுக்கு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. இந்த ஷாபான் மாசத்திலே நம்ம துவா செய்கின்றோம், எங்களுக்கு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. அப்ப ரஜபு மாசம் ஷாபான் மாசத்தில் எல்லாம் துவா செய்து அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் எங்களுடைய ஹயாத்தை நீடித்து தந்து பரக்கத்தை செய்து புனிதமிக்க ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று சொல்லி 2 மாசமாக நம்ம துவா செய்து வருகின்றோம். அதே ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ரமலானுக்கு இறைவன் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை விட மகத்தான அந்தஸ்தை அந்த புனிதமிக்க ரமலானுக்கு வைத்திருக்கின்றான். அப்ப 2 மாசம் நாம் துவாவை கேட்டு எதிர்பார்க்கக்கூடிய மகத்துவமிக்க அந்த ரமலான், அதை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. அப்ப அந்த மகத்துவமிக்க அந்த ரமலான் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை விட அதிகமான அந்தஸ்தை நமக்கு பெற்றுத் தருகின்றது. அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அந்த ரமலான் உள்ளடக்கி இருக்கிறது. அதற்கு முழு காரணம் என்னன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான், அந்த மாசம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப எல்லா மாசங்களை விட மிக சிறப்புக்குரிய மாசமாக அந்த ரமலான் வந்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த குர்ஆன் அந்த மாசத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எங்க சம்பந்தப்படுகிறதோ அந்த மாசத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். இரவுகள் இந்த உலகத்திலே பல இரவுகள் இருந்தாலும் சரி, அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவு இருக்கிறது, அதற்கு நிகரான இரவு இந்த உலகத்திலே கிடையாது. அப்ப எந்த இரவோடு எந்த நேரத்தோடு இந்த குர்ஆன் சம்பந்தப்படுகிறதோ அது மகத்துவமிக்கதாக மாறிவிடுகிறது. அப்ப இந்த ஹாஃபில்கள் இந்த குர்ஆனை சுமந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இவர்களுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அஹ்லுல்லாஹ், பூமியிலே அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப சஹாபிகள் கேட்பார்கள், யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு ஏது குடும்பத்தினர்கள், அந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்குகின்றார்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அஹ்லுல்லாஹி அஹ்லுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்தினர்கள் யார் அப்படின்னு சொன்னா குர்ஆன் உடையவர்கள் தான்.
யார் குர்ஆனை தன்னுடைய கல்புகளில் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அருமையானவர்களே, அந்த குர்ஆன் எந்த உள்ளத்தில் எங்கே சம்மந்தப்படுகிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இவ்வாறு ஆகிவிடுகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட புனிதமிக்க அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை மனனம் செய்து புனிதமிக்க இந்த மதரசா அந்த சேவைகள் இவ்வாறு இந்த உயர்ந்த நிலைகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய சேவைகளை இன்னும் பல மடங்கு உயர்ந்த நிலையிலே கியாமத்து வரைக்கும் இந்த மதரசா தொடர்ந்து இன்னும் இது போன்று பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய வகையிலே இந்த மதரசாவுடைய வளர்ச்சி அல்லாஹ் தஆலா மென்மேலும் உயர்த்தி தந்து அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டத்திலே சஹாபிகளுக்கு சொல்வார்கள், நீங்க அல்லாஹ்வோடு பேச வேண்டுமா, துஆவில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் உங்களோடு பேச வேண்டுமா, குர்ஆன் ஷரீஃபை எடுத்து நீங்கள் ஓதுங்கள். நீங்கள் அல்லாஹ்வோடு பேசி அவனும் உங்களிடத்தில் பேச வேண்டுமா, தொழுகையில ஈடுபடுங்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுவார்கள். ஆக இந்த மதரசா, இந்த மாணவர்கள், இதற்காக பாடுபடக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லோருமே எந்த நேரம் பார்த்தாலும் குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்பு அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இந்த ஹாஃபில்களை ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மரணம் செய்திருக்கக்கூடிய இந்த ஹாஃபில்களுடைய குர்ஆன் கடைசி வரைக்கும் மறந்து விடாமல் அதை கல்புலேயே நிலையாக தங்கியிருக்கக்கூடிய குர்ஆனாக இறைவனுடைய குர்ஆனை கபூல் செய்து இதனுடைய நன்மைகளை ஆரம்பித்த சகோதரர் இல்யாஸ் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் இதனுடைய நன்மைகளை ரப்புல் ஆலமீன் சேர்த்து அந்த இல்யாஸ் ஹஜ்ரத்துடைய நியத்து இஹ்லாஸ் பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது. அதை அல்லாஹ் கபூல் செய்து விட்டார் என்பதற்கு சாட்சியாக இந்த சபை சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் ஆரம்பித்து நம் அரசாவையும் பொருந்திக் கொண்டு இதற்காக சேவை செய்யக்கூடிய எல்லா மக்களையும் ரப்புல் ஆலமீன் இரு உலகத்திலும் உயர்ந்த அந்தஸ்தை தந்து பொருந்திக் கொள்வானாக. இந்த நிகழ்ச்சிக்கு பேசுவதற்காண்டி வாய்ப்பு தந்த இந்த சபைக்கு, இந்த மதரசாவுடைய நிர்வாகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.